கடன் அட்டைகளை பயன்படுத்திவிட்டு அல்லல்படும் நபர்களுக்கு சில பயனுள்ள குறிப்புகளை இன்றைய நாணயம் பகுதியில் வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கிரெடிட் கார்டு கடன் அடைக்க பலரும் சிரமப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் மினிமம் அமௌண்ட் டியூ. சோ இந்த வருஷம் முதல் நான் மினிமம் அமௌண்ட் டியூ பே பண்ண மாட்டேன், முழு தொகை மட்டுமே செலுத்துவேன் அப்படின்னு நீங்க முடிவு செஞ்சா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். காரணம், இந்த மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் செலுத்திட்டே இருந்தீங்கன்னா கடனை எந்த காலத்திலயும் அடைக்கவே முடியாது. சோ மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் செலுத்துறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இப்போ கிரெடிட் கார்டு மீதான வட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சோ அந்த கிரெடிட் கார்டு கடனை அடைக்கிறதுக்கு நீங்க ஒரு பர்சனல் லோன் எடுத்து கூட அந்த கடனை அடைக்க முயற்சி பண்ணலாம். பொதுவா மினிமம் அமௌண்ட் டியூ செலுத்துறது அப்படிங்கிறது நீங்க வாங்கின கடனை சரியா கையாளல அப்படின்றதான் காட்டுது. அப்படிதான் பேங்க்ஸும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ கிரெடிட் கார்டுல நீங்க மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் செலுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு வச்சு நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் வட்டி உண்டு. அந்த வட்டி அப்படிங்கிறது மாசத்துக்கு 4% வரைக்கும் இருக்கு. சோ ஆவரேஜா பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 48% வரைக்கும் நீங்க வட்டியா மட்டும் செலுத்துவீங்க. இப்ப நம்ம இந்த 1 ரூபா வட்டி 2 ரூபா வட்டி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கிரெடிட் கார்டுல நீங்க கடன் வாங்கி இருக்கக்கூடிய இதுக்கு நீங்க செலுத்தக்கூடிய வட்டிங்கிறது 48 ரூபா வட்டி. அதனால மினிமம் அமௌண்ட் டியூவை மட்டும் செலுத்திட்டே வர்றதை நீங்க நிறுத்தணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். முதல்ல கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதை கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட்டு மினிமம் அமௌண்ட் டியூ செலுத்துறதையும் நிறுத்திட்டு முழு கடனையும் நீங்க அடைக்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் கிரெடிட் கார்டு கடன்ல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளை